நான் உங்கள் சீனிவாசன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்னத்தூர் அப்படிங்கிற அழகிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். உலகத்திலே வேற எங்கும் நடக்காத அதிசயம் இந்த ஒரு கோயிலில் நடக்குது. அது என்ன அதிசயம், இன்னும் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கோயிலுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த முருகர் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய குன்றுக்கு மேலே இருக்குது. அந்த மலையை சுற்றி எல்லாம் விவசாய நிலங்கள் தான். மழைக்காலங்களில் வந்து நல்ல பச்சை பசுமையாக இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா அதிகமாக படிக்கட்டுகள்லாம் கிடையாதுங்க. ஒரு 100க்குள்ள படிக்கட்டுகள் தான் இருக்கும். ஒரு சிறிய குன்றுன்றதுனால கம்மி அளவில் தான் படிக்கட்டு இருக்குது. அதனால் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே ஏறி மேலே போகலாம். இந்த கோயிலோட கருவறை பார்த்திங்கன்னா அரை வட்ட வடிவில் இருக்குங்க. நம்ம மேலே ஏறி போனோடனே முருகனின் வாகனமான மயில் நம்ம வரவேற்கிறாருங்க. இந்த குன்றுக்கு மேலே இருந்து அந்த வயல்வெளிகளை பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. இப்போ கோடை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல மழை காலத்தில் வந்தோம்னா இந்த குன்றை சுற்றியுமே பச்சை பசேல்னு காட்சி அளிக்கும். நீங்கள் இந்த சிறிய குன்றுக்கு 5லேருந்து ஒரு அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் ஏறி மேலே வந்துடலாங்க. இதோ நாம் கிட்ட வந்தாச்சு. இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. அதற்கு முன்னாடி இந்த கோயிலும் இந்த குன்றோட மொத்த அழகையும் ரசிக்கலாம் வாங்க. நாம் இப்போ பார்க்குறது இந்த கோயிலோட உற்சவமூர்த்தி. திருவிழா காலங்களில் இவர் தான் ஊரை சுற்றி வந்து மக்களுக்கு அருள்பாலிக்கக்கூடியவர். இதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஆதி தண்டாயுதபாணி சுவாமிகள்னு ஒரு சிலை இருந்தது. ஆதினா ஃபஸ்ட் ஆச்சு, அவர் ஏன் மூலவர் இல்லாமல் இங்கே இருக்கார், அதை பற்றி நம்ம அர்ச்சகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிவலிங்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடை மாதிரியே இருக்கும், ஆனால் பானத்துக்கு பதில் முருகர் சிலை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் நாம் கும்பிட்டு முடிச்சிட்டோடனே சடாரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த முருகன் கோயிலையும் வைப்பாங்க. அதுதான் உலகத்திலே வேறு எங்கேயும் எந்த முருகர் கோயிலையும் சடாரி சாத்திர பழக்கம் கிடையாது. இந்த கோயில் இருக்குது. இந்த குன்னத்தூர் முருகன் கோயில் பல பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்கார். இந்த கோயிலை பற்றி முழுமையாக அந்த அர்ச்சகர்கிட்ட நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. குன்னத்தூர் வாழ் தண்டபாணிக்கு அரஹரோஹரா. தண்டபாணி சுவாமி ஆலயத்தில் இப்போது இருக்கும். அதாவது இந்த குன்னத்தூருக்கு பழைய பேர் பார்த்திங்கன்னா ராஜகம்பீர நல்லூர் அப்படின்னு சொல்லி பேர். அதாவது வீரசம்பவராயன் ராஜா வந்து ஆண்ட ஒரு ஊர் இது. உள்ளூரில் ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்குது. அப்படி ஒரு ஊரில் தான் நம்ம இருக்கும். இந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா திருநதிக்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருந்திருக்கு. அதாவது ஒரு காலத்தில் 3 நதிகள் வந்து இந்த ஆலயத்தை சுற்றி ஓடினதாகவும் அதனால் திருநதிக்குன்றம் அப்படிங்கிற ஒரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா சுமார் 300 வருஷங்கள் பழமையான ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கீழே விநாயகர் பெருமான் பக்கத்தில் ஜொனை வந்து ஒன்று இருக்குது. அந்த ஜொனையில் 300 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மலை ஏற்கனவே இருந்திருக்கு. அப்போது இங்கே ஒரு முருகன் கோவில் தான் கட்டணும்னு முடிவு பண்ணி வேலைகள்லாம் ஆரம்பிக்கிற சமயத்தில் ஏற்கனவே ஒரு கோவில் இருந்திருக்கு, சிதலமடைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து ஒரு சிவபெருமானுக்கு கீழே இருக்க ஆவுடையாருக்கு மேலே அந்த பானத்துக்கு பதிலாக வந்து தண்டபாணி இருக்கிற மாதிரி ஒரு அம்சத்தில் இருப்பார். கீழே ஜனையில் பார்த்திங்கன்னா செம்பு வேலும் செம்பு ஷடாரியும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அந்த செம்பு வேலும் செம்பு ஷடாரியும் கிடச்சதுனால ஏற்கனவே பெருமாள் இருந்தாரா, இல்லை வந்து நம்ம முருகன் தான் கட்ட போனோம்னா முருகனே வந்து என்னத்தில் நம்மளை தான் பிரதிஷ்டை பண்ண சொல்கிறாரா, இல்லை ஆவுடையாருக்கு மேலே வந்து பானத்துக்கு பதிலாக வந்து சாமி இருக்கா, இப்படி எடுத்துக்கிறதுன்னு இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்தலமாக இருக்கும். எந்த ஒரு தமிழ்நாட்டில் இல்லை, நம்ம இந்தியாவிலேயே வந்து எந்த ஒரு முருகன் கோவில்லையும் இந்த ஷடாரி சத்திர வழக்கம்ன்றதை நம்ம பார்க்க முடியாது. இங்கே சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா விபூதி கொடுத்து ஷடாரி சத்திர வழக்கத்துக்கு வச்சுருக்கோம். இங்கே இந்த கோவிலோட விசேஷங்கள்லாம் என்னன்றதை பார்த்திங்கன்னா, ஆடிக்கிருத்திகை வருஷத்தில் ஒரு நாள் ஆடிக்கிருத்திகைன்றது ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு வைபவமாக இருக்கும். ரொம்ப பக்தர்கள் வந்து நிறைய காவடி செலுத்தி ரொம்ப விசேஷமாக வந்து நிறைய நடக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா
முருகன் பொதுவாக நம்ம அங்காரக தோஷத்துக்கு பிரீத்தி முருகன் தான், அங்காரக அதிபதி முருகன் தான் அப்படின்றப்போ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க, பழனிமலைன்னு சொல்லுவாங்கன்னா தண்டபாணி தான் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து அங்காரகனுக்கு அதிபதி அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க. அப்படி செவ்வாய்க்கிழமை வழிபாடு ஆனது கிட்டத்தட்ட ஒரு 16-18 வருஷமாக வந்து நடந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு சாமி நடத்தி வைக்கிறார். கல்யாண பரிகாரம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் இங்கே வந்து தொடர்ந்து 6 வாரம் விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் படித்து சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணி முடிக்கிற வாரத்தப்போ சிகப்பு வஸ்திரம் சாத்தி செவ்வரளி பூ சாத்தி முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு போனால் நிறைய பேருக்கு நடத்தி வைக்கிறார் சாமி. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாதாந்திர கிருத்திகை வழிபாடு வந்து இங்கே ரொம்ப சிறப்பு. இப்படி தான் வந்து முத்துக்குமார சுவாமி, அதாவது வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்க மாதிரி மயில் மேலே காலை வச்சுட்டு இருக்க மாதிரி இருப்பார். இவர் தான் கிருத்திகைக்கு கிரி பிரதட்சணம் பண்ணி வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவசனா முருகன் திருக்கல்யாணத்தப்போ கந்தசஷ்டி மற்றும் பங்குனி உத்திரம் வந்து இங்கே வெகு சிறப்பாக இருக்கும், திருக்கல்யாணங்கள் நடக்கும். இவர் வந்து தண்டாயுதபாணி வருஷம் தைப்பூசத்தப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ணி மலைக்கு கீழே இறங்கி சுற்றி வருவார். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இந்த திருவிழா நடந்துருக்குது. இப்போது மறுபடியும் ஒரு 4 வருடங்களாக வந்து தொடங்கி நடந்துகிட்ருக்கு. இப்போ கிரிவலம் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த சின்ன குன்றை சுற்றி அப்படியே ஆமாம் பாதைகள், அதாவது பார்த்திங்கன்னா இங்கே சாமி வந்து கஜப்பிரஷ்ட விமானம் அப்படின்னு சொல்லுறது. சாமியோட கருவறையை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவல் ஷேப்பில் கஜப்பிரஷ்ட விமானமாக தான் இருக்கும்.